அறையின் தரையில், சுவரில், கூரையில் படுக்கிறாள், அமர்கிறாள், நிற்கிறாள், நடக்கிறாள், ஓடுகிறாள், உருள்கிறாள், புரள்கிறாள், ஊர்கிறாள். கண்களை மூடினால் எல்லாம் தெரிகிறது. திறந்தால் எதுவும் தெரியவில்லை. ஒவ்வொரு சதுர அடிக்கும் ஒரு பிரகாசக் கனவை விதைத்து அறுவடைக்கு காத்திருக்கிறாள். இரவின் பரிசுப் பெட்டிக்குள் இருப்பது என்னவோ ஒரு சிறைதான். யாமத்தின் திரையை தொட்டுத் தடவி நகர்த்துகிறாள். நகர்த்த நகர்த்த அது நீண்டு கொண்டே போகிறது. அடுத்த முறை இரவிற்குள் நுழையும் முன் துணைக்கு ராத்திரியை அழைத்து கொள்ள வேண்டும் என நினைக்கும் பொழுதே அடுத்த அசுர இரவும் வந்துவிடுகிறது.